இன்னைக்கு எங்க அக்கா இருக்காங்க. என்னோட பேர் கீர்த்திகா. எனக்கு நான் 5வது படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா தான் தனியாக கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி நான் MA BEd வரைக்கும் படிச்சிருக்கேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். நேற்று நடந்த தனியார் பஸ் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அம்மா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எனக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை, அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் நான் எனக்கு தனியாக நிற்கிறேன். இந்த தனியார் பேருந்துகளுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது. அவங்க ஸ்பீடை ஓவராக போகிறாங்க. டிரைவர்ஸ் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது. நான் இன்றைக்கி வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கேன். நான் டெட் பேப்பர் 2வும் பாஸ் பண்ணியிருக்கேன், அப்பாயின்மெண்ட் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வேகன்சி கம்மியாக இருந்ததால் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் அதுக்காக கூட மெயில் பண்ணியிருந்தேன் CM சாருக்கு. எனக்கு எப்படியாவது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு சுத்தமாக 2 கண்ணிலையும் பார்வை கிடையாது. எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமும் இருந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் வேலைக்கு போய் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மாவும் சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவான்னு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னை வெயிட் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க பத்திரமா. இனிமேல் நான் எங்கே எப்படி போவேன்னு கூட தெரியல. எப்படி பிழைக்க போறோம்னா எனக்கே தெரியல. அந்த எக்ஸாமுக்கு இனிமே அவன் அம்மா சப்போர்ட், அவ அம்மா இல்லாம அவ எப்படி இந்த எக்ஸாம் எழுதுவா? யாரை கூட்டிட்டு வாழ்வாதாரமும் இல்ல, பொருளாதாரமும் இல்ல. அந்த வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் கவர்மெண்ட் அரசு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் பிரைவேட் பஸ் உரிமத்தை ரத்து பண்ணி எங்களை மாதிரி எந்த ஏழைக்கும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.